இன்றைக்கு ஒரு வருடம் 5 மாதங்கள் 7 நாளைக்கு பிறகு நான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். தமிழ் விடுதலை புலிகளை மீள உருவாக்க முனைந்ததாக போலியான குற்றச்சாட்டுகளோடு தடுத்து வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். இது இந்த கைதின் ஊடாக என்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது சமூக வாழ்க்கை பொது வாழ்க்கைகள் அவ்வளத்தையும் நான் இன்றைக்கு இழந்து நிற்கிறதாக நான் உணர்றேன். என்னுடைய சமூக பணிகளில் இருந்து எல்லாத்திலையும் இருந்து நான் முடக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறேன். அதே நேரம் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், மற்ற முன்னாள் போராளிகள் அச்சுறுத்தலுக்கும் பலர் கைது செய்யப்பட்ட நிலையிலும் இருக்கணும். அதே நேரம் மேலதிகமாக சிலர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வெள்ளைவானில் கடத்தப்பட்டு விசாரித்து அல்லது அச்சுறுத்தலுக்கு பிறகு இராணுவத்தினராலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திலே. அதே நேரம் என்ன சூழ உள்ள அனைவரும் ஒரு அதிர்ச்சியில் இருக்கிற ஒரு நிலைமையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை காணப்படுது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடான கைதும் அல்லது சட்டத்தை அணுக முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காரணமான இந்த பொய்யான வழக்குகளை எனக்கு எதிர்கொண்டதோட வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய சட்ட உதவிகளை எனக்கு கிடைக்காத அளவுக்கு செய்திருந்தார்கள். அதே நேரம் எங்களுடைய குரல்கள் ஒடுக்கப்பட்டதோடு அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் ஜனநாயக விழுமியங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறதாகவும் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சிறையிலே இருக்கக்கூடியவர்கள், நானும் சிறையிலே இருந்தவன் என்ற அடிப்படையிலே சிறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய தண்டனை காலத்தை விட கூடின காலம் அவர்கள் சிறைகளிலே வாடி இருக்கின்ற நிலைமையிலே அவர்களுக்கு வெளியில் வர முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய பொது மன்னிப்பையோ அல்லது ஒரு கருணையோ எதிர்பார்த்து இந்த கைதிகளுக்கு அல்லது போர்க்குற்றவாளிகளாக அல்லது குற்றச்சாட்டின் ஊடாக போர்க்கைதிகளாக அவர்களை பிடிச்சு வச்சிருக்கிற நிலைமையில் இன்று வரைக்கும் ஒரு முயற்சி இல்லாத நிலைமை இருந்து கொண்டிருக்குது. ஆகவே இது மாறணும் என்றதும் உண்மையிலேயே செய்ய வேண்டிய விடயங்கள் அடிப்படையில் இருக்குது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும், அல்லது காணாமல் போனவர்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வையும் நீதியையும் கிடைக்க செய்யணும், அல்லது இப்பயும் எங்கேயாவது தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற உறவுகள் அவர்களுடைய குடும்பங்களோட ஒப்படைக்கப்படணும்னு சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்தில் மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் போர்க்குற்றத்தையும் இனப்படுகொலையும் செய்தவர்கள் என்று சொல்கிறவர்களை பாதுகாக்கிறத இந்த அரசாங்கம் இல்லாமல் செய்து மக்களை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே எங்களை எதிர்கால சந்ததியாவது ஒரு நிம்மதியான வாழ்வை வாழணும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். அதே நேரம் எங்களுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதாத்தான் இருக்கும். நாங்கள் அல்லது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பும் எங்களுடைய அடிப்படை உரிமைகளோட, அரசியல் உரிமைகளோட நாங்கள் இந்த நாட்டில் வாழ விரும்புகிறோம். அதே நேரம் உண்மையிலேயே இப்படியான நிலைமைகளை நாங்கள் இடர்பாடுகளை எதிர்கொள்ளேக்கில் தான் நாங்கள் தனிநாடு கேட்டு போராடின சம்பந்தமாக சிந்திக்கிற ஒரு நிலைமை இனிமேலும் எதிர்கால சந்ததிக்கு வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். என்று கேட்டால் இல்லாட்டி எங்களை நீங்கள் ஆள விடுங்கோ, எங்களை மண்ணை நாங்கள் ஆண்டு கொள்கிறோம்னு சொல்லி சொல்கிறத தவிர இதில் வேற ஒரு கருத்தும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.